ராவணன் சொல்றான், குரங்குகளுக்கு வால் கௌரவம், அந்த வால்ல நெருப்பு வைங்க. எல்லாம் எண்ணெய் நெய் துணி அடிச்சு சுத்துன்னு சுத்தி அதுக்கு நெருப்பு வைக்கிறப்ப சீதை பிரார்த்தனை பண்ணினாலாம், அக்னி பகவானே, ஆஞ்சநேயனை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, அந்த வாழை கருக்கிடக்கூடாது. இன்னொன்னு, வாயுவும் அக்னியும் நண்பர்கள், எப்படி ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கும் சயின்ஸ்ல நெருப்பு எரியணும்னா உப்புன்னு காத்து ஊதுங்கிறாங்களே, என்னது சப்போர்ட் பண்றது? இல்ல என் நண்பனோட புள்ள, நான் எப்படி அவனை சுடுவேன்? எல்லா இடத்துலயும் தீ, நெருப்பு ஃபுல்லா எரியுது. இப்ப தெரியுதா? நெருப்பு எரிஞ்சா அபசகுணம். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, நானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. சிவபெருமான முப்புறம் எரித்த சிவனே போற்றி. டெஸ்ட்ராயர். காருக்கு பிரேக்கு வேணும், ஆதின்னு இருந்தா அந்தம் வேணும், அதை தருபவர் சிவபெருமான். சீதையோட கோபம் இலங்கையை எரிச்சு, ஆஞ்சநேயரோட வாள் அதற்கு காரணமா இருந்தது. எல்லா பக்கமும் நெருப்பு, மேற்கு பாகம் பூரா எரிஞ்சு போச்சு. கடல்ல போய் வாழை அமுத்தி திருப்பி சீதை கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, அம்மா நான் போய் நல்ல தகவலோட உங்களுக்கு வரேன், எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க. என்ன பண்றா? தன் சூடாமணி எடுத்து கொடுக்குறா, இதை காட்டு. இதை காட்டினதோட மட்டும் இல்லாம ஒரு நிகழ்வு சொல்றேன். இந்திரனோட பையன் ஜெயந்தன், ராமர் என் மடியில படுத்து தூங்குவார். யாரு? இதெல்லவா காதல். மடியில படுத்து தூங்குறது தான் சுகம். ஒரு கணவன் மனைவியோ, ஒரு காதலன் காதலியோ, அந்த உறவு. ராமர் சீதை மடியில தான் படுத்து தூங்குவார். அவர் தூங்கினப்ப இந்த சீதையோட பாதத்தை காகம் வடிவில ஜெயந்தன் சுரண்டுனான். ராமர் முழிச்சு பார்த்து, யார் இதை செஞ்சது அப்படின்னு அருகம்பில் எடுத்து ராமநாமத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அந்த காகத்தின் மேல் எரிந்தார். அந்த காகம் 14 லோகத்துக்கும் போய் 14 லோகத்துக்கும் இந்த புல்லுக்கு பதில் சொல்றவங்க யாரும் கிடையாது, நீ ராமரோட பாதத்திலே போய் சரணாகதி. அந்த காகம் ராமரோட பாதத்துல போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்ப சொன்னாராம், என் அஸ்திரம் குறியை தாக்காமல் திருப்பி வராது. எது? தனுசு. அதனாலதான் இன்னைக்கும் தனுசுல இருக்க எந்த கிரகத்துக்கும் கோதண்ட கிரகம்னு பேர். என்ன கிரகம்? கோதண்ட கிரகம். தனுசு ராசியில சூரியன் இருந்தா கோதண்ட சூரியன், குரு இருந்தா கோதண்ட குரு, கேது இருந்தா கோதண்ட கேது. கோதண்ட தனுசுங்கிறது அந்த தனுசு ராசியோட பேரு.